Hi friends, welcome to Foodie story. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சோயா 65. இதுக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்களை பார்த்திடலாம். சோயா, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா, எண்ணெய். முதல்ல ஒரு பவுல்ல நான் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மீல் மேக்கர்னு சொல்லலாம். இதுல நம்ம இப்போ சுடு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது ஃபுல்லா மூழ்கிற வரைக்கும் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் தனியா வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிஞ்சு இது தனியா எடுத்துடலாம். இதுல இப்ப எல்லா பொடியும் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கோட் ஆகணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இதை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சோயாவை இதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனோன்னு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆனும். இப்போ இது நல்லா கோல்டன் கலர்ல ஆனவொடனே நம்ம அதுக்கு எடுத்துடலாம். இதோட நம்ம சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வியூஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.